வணக்கம். இன்னைக்கு நாம வழக்கமான அறிமுகங்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு உலக அரசியல்ல திரைக்கு பின்னால் நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய திகிலான பழமுனை போராட்ட களத்துக்குள்ள நேரடியா இறங்க போறோம். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. நிஜமான உலகளாவிய சதுரங்க ஆட்டம். ஒவ்வொரு காயும் நகர்த்தப்படும் போது ஒட்டுமொத்த சர்வதேச அரசியலும் தலைகீழா மாறிட்டு இருக்கு. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். 61 இந்த எண்ணை கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிப்ரவரி மாச கடைசியில ஆரம்பிச்சு நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சிக்கலான நாளுக்கு நாள் தீவிரமாகிட்டு இருக்கிற மோதல் தொடங்கி சரியா 61 நாட்களுக்கு மேல ஆச்சு. இந்த 61 நாள்ல என்ன நடந்திருக்கு தெரியுமா? சர்வதேச கூட்டணிகளும் உலக நாடுகளோட நிலைப்பாடுகளும் வெளியில சத்தமே இல்லாம ஆனா முழுமையா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத மூலத்தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. முதல்ல இந்த 60 நாள் வளைகுடா மோதல்ல என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். $25 பில்லியன். சும்மா இல்லைங்க. இந்த பிரம்மாண்டமான தொகையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈரானோட அணுசக்தி முன்னேற்றத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அமெரிக்கா சுமார் $25 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா இவ்ளோ பெரிய தொகையை செலவு பண்ணியும் எதிர்பார்த்த எந்த பலனும் கிடைக்கலையே அப்படின்னு அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்கிறத தரவுகள் நமக்கு சுட்டி காட்டுது. இங்கதான் நாம ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை பார்க்கறோம். ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய நிதி நெருக்கடியை பத்தி விவாதிக்கப்படுது. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஈரானுக்குள்ள பணவீக்கம், நாணய மதிப்பு சரிவுன்னு ஏகப்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் இருக்கு. அப்படி இருந்தும் வெளியில இருந்து வர்ற இந்த அழுத்தங்களுக்கு எதிரா ஈரானிய மக்கள் அவங்க தலைமைக்கு ஆதரவா ரொம்ப வலிமையா ஒன்னு சேர்ந்திருக்காங்கன்னு தரவுகள் சொல்லுது. இது புவிசார் அரசியல்ல ஒரு ரொம்ப முக்கியமான திருப்பம்னு தான் சொல்லணும். சரி, இப்போ ஈரானின் கடற்படை கொடுத்த இறுதி எச்சரிக்கை மூலமா ஏற்பட்ட பதற்றங்களை பார்ப்போம். 10 முதல் 12 இது வெறும் எண் கிடையாதுங்க. ஓமன் வளைகுடாவில, சர்வதேச கடல் எல்லையில, குறிப்பா ஈரானோட தேசிய எல்லைக்கு சற்று வெளியில அமெரிக்கா ரொம்பவே வியூக ரீதியா நிறுத்தி வச்சிருக்கிற போர்க்கப்பல்களோட எண்ணிக்கை தான் இது. இத்தனை கப்பல்கள் அங்க நிக்கிறது அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ராணுவ அழுத்தத்தை உருவாக்கியிருக்கு. இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழல்ல பயன்படுத்தப்படுற வார்த்தைகளும் ரொம்பவே சூடா இருக்கு. தங்களோட 2 கப்பல்களை பிடிச்சு வச்சிருக்கிறதால அமெரிக்க படைகள் கடற்கொள்ளையர்கள் மாதிரி நடந்து கொள்றதா IRGC கடற்படை தலைவர் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள் சபைய பற்கள் இல்லாத நாய் அப்படின்னு ஒரு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. எந்த ஒரு சார்பும் இல்லாம இந்த தரவுகளை நாம அலசி பார்க்கும்போது அந்த பிராந்தியத்துல வார்த்தை போர் எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தை எட்டியிருக்குன்னு நம்மளால நல்லாவே உணர முடியுது. அடுத்ததா இந்த சதுரங்க ஆட்டத்துல நடந்த ஒரு மர்மமான சீன சரக்கு விமான பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வெறும் 48 மணி நேரம். ஆமாங்க, இந்த ரொம்ப குறுகிய காலக்கெடு உலகளாவிய அதிகார சமநிலைய எப்படி முழுமையா புரட்டி போட்டிருக்கலாம்னு நினைக்கும் போதே ரொம்ப திகைப்பா இருக்கு. இந்த 2 நாள்ல அரங்கேறின அந்த ஒரு விஷயம் இப்போ ஒட்டுமொத்த பிராந்தியத்தையுமே உஷார் நிலையில வச்சிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இந்த 48 மணி நேரத்துக்குள்ள சீனாவோட 4 பிரம்மாண்டமான ராணுவ சரக்கு விமானங்கள் ஈரான்ல தரையிறங்கியிருக்கு. பிராந்தியத்துல ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல அதிக அளவிலான வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் அந்த விமானங்கள் மூலமா கொண்டு வரப்பட்டிருக்கலாம்னு தரவுகள் சந்தேகப்படுது. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தாங்க. இப்போ அப்படியே பாகிஸ்தான் பக்கம் திரும்புவோம். அவங்க உருவாக்கியிருக்கிற 6 மாற்று வழிகள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் வளைகுடாவுல அமெரிக்காவோட கடற்படை முடக்கும் ஒரு பெரிய தேக்கு நிலையை உருவாக்கியிருக்கு. ஆனா அதுக்கு நேர்மாறா பாகிஸ்தான் மற்றும் ஈரான் வழியா ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் தரை வழியா பொருட்கள் எந்த தடையும் இல்லாம போயிட்டு இருக்குன்னு தரவுகள் நமக்கு காட்டுது. ஒரு வழியை அடைச்சா வேற மாற்று வழிகள் எப்படி உருவாகும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. இந்த தரைவழி போக்குவரத்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுங்கிறத இந்த எண் உங்களுக்கு புரிய வைக்கும். 3000. ஆமாங்க, அமெரிக்க கடற்படையோட அத்தனை தடைகளையும் தாண்டி சுமார் 3000 பிரம்மாண்டமான கப்பல் சரக்கு கொள்கலன்கள் ஏற்கனவே ரொம்ப வெற்றிகரமா இந்த தரைவழிகள் மூலமா கடந்து போயிருச்சுன்னு தகவல்கள் சொல்லுது. நீங்க இப்ப பாக்குற இந்த அட்டவணை ரொம்ப முக்கியமானது. பாகிஸ்தான் தங்களுடைய குவாதார் மற்றும் கராச்சி துறைமுகங்களை எப்படி ரொம்ப சாமர்த்தியமா பயன்படுத்தி ஈரான், ரஷ்யா மற்றும் சீனாவுடனான பிராந்திய போக்குவரத்து வலையமைப்பை முழுமையா மாத்தி அமைச்சிருக்காங்கன்னு இது காட்டுது. இதுல இருக்கிற ஒவ்வொரு நகரத்தோட பெயரையும் நம்ம வரிசையா படிக்க வேண்டியதில்லை. ஆனா இந்த 6 புதிய வர்த்தக வழிகள் எவ்வளவு சிக்கலான கட்டமைப்பு கொண்டவை, அது சர்வதேச வர்த்தக பாதைகளை எப்படி புதிதா வரையறுக்குது அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஒரு மிகப்பெரிய பொருளாதார திருப்பம். ஐக்கிய அரபு அமீரகம் OPEC கூட்டமைப்பிலிருந்து வியூக ரீதியா வெளியேறத பத்தி பார்க்கலாம். அமீரகம் ஏன் இந்த புவிசார் அரசியல் மாற்றத்தை எடுக்கணும்? அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய உள்கட்டமைப்பு மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறைதான்னு சொல்லப்படுது. புர்ஜ் கலிஃபா, பாம் ஜுமேரா மாதிரி $பில்லியன் கணக்குல மதிப்புள்ள அவங்களோட மெகா முதலீடுகளை ஒரே நேரத்துல வரக்கூடிய 200-300 ட்ரோன் தாக்குதல்கள்ல இருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தங்களுடைய அந்த மிகப்பெரிய முதலீடுகளை பாதுகாக்க ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட அயன்டோம் மாதிரியான பாதுகாப்பு அமைப்புகளை நம்பி இருக்காங்கன்னு மூலதரவுகள் சொல்லுது. இதனால அவங்களோட பாரம்பரிய பிராந்திய கூட்டாளிகள் மத்தியில ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்க ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இறுதியா இந்த மொத்த பிரச்சனையோட உச்சகட்ட மோதல் அச்சுறுத்தல் என்னன்னு பார்க்கலாம். நிலைமை கைமீறி போய் ஈரானுக்கு எதிரா வழக்கத்துக்கு மாறான ஆயுதங்களோ இல்ல அணு ஆயுதங்களோ பயன்படுத்தப்பட்டால் அதுக்கு பதிலடியா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேல முன்னெப்போதும் இல்லாத வகையில அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும்னு சீனா, வடகொரியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் பகிரங்கமா அச்சுறுத்தி இருக்கிறதா தரவுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதை கேட்கும்போதே இந்த மோதலோட தீவிரம் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்குன்னு நமக்கு விளங்கும். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். இவ்வளவு ஆபத்தான நகர்வுகளை கொண்ட இந்த உலகளாவிய சதுரங்க ஆட்டம் நம்மளை இதுவரைக்கும் பார்த்துராத ஒரு உலகளாவிய மோதலுக்கு இட்டு செல்லுமா? இல்ல எல்லா நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டுக்கட்டையா இருக்கிறதால இது ஒரு பதற்றமான அமைதிக்கு வழிவகுக்குமா? இந்த தரவுகள் எல்லாமே நிச்சயமா நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. இந்த உலக அரசியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து உன்னிப்பா கவனிப்போம்.